என்னங்க நமக்கு கல்யாணம் ஆகி இப்போ ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சுல்ல. ஆமா. இப்போ உங்களுக்கு இந்த 1.5 வருஷத்துல நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கும். அந்த அனுபவத்தை வச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா? ஆமா, பண்ணிக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏன் இப்ப நீங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா தானே இருக்கீங்க, அதனால சொல்றேன். நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்க, நீங்க நினைச்ச நேரத்துக்கு வெளியே போறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறீங்க. அப்போ பாருங்க, இந்த மாதிரி என் கூட சேர்ந்து ரீல்ஸ் எல்லாம் வேற எடுத்து போடுறீங்க. இதுக்கு மேல ஒரு சந்தோஷமான லைஃப் எப்படி வேணும்? சரி, உண்மையை சொல்லட்டா? என்ன உண்மை? ட்ரெஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி சொல்றிய, எல்லாத்தையும் செலக்ட் பண்றது நீ. எல்லாம் செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்றேன். அதான் எல்லாமே உனக்கு பிடிச்சது, உனக்கு பிடிச்ச கலர், உனக்கு பிடிச்சது இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்சது. சரி, ஓகே. உனக்கு எனக்கு பிடிச்சது. வெளியே எங்க போனாலும் கூட நீயே வந்துடுற, எங்கேயும் தனியாவே விட மாட்டேங்கிற. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன நீங்க தனியா போறது? அதை நானும் கூட வந்தாதான் உங்களுக்கு ஒரு சேஃப்டியா இருக்கும். ரொம்ப சேஃப்டியா இருக்கும். அது ஒண்ணு. அப்புறம் எங்க ரீல்ஸ் கூட தனியா எடுக்க விட மாட்டேங்க, நீ கூட வந்து உட்காந்துக்கிற. ஏன் ரீல்ஸ் நீங்க எதுக்கு தனியா எடுத்து போடணும்? பத்தியா, இதுக்காக சொல்றேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கப்புள் ரீல்ஸ் போட்டதாங்க நல்லா இருக்கும். இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம்.